ஆராதனைக்குள்ளேயே ஆண்டவர் நடத்திட்டு போகிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்றாங்க. Thank you. Let's pray. ஜெபிப்போம். Father, we thank you for this morning that we can gather unto you in your house. ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you that we come to your presence to worship you and give thanks to you. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இடத்திலே எங்களை நீர் கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். And Lord, even now as we hear your word, we pray for the Holy Spirit to give us understanding. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்கும்போது அதை புரிந்து கொள்ளுகிற அறிவை எங்களுக்கு தரும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்கிறோம். Speak to us, minister to us, and lift up our faith in you. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு விசுவாசத்தை தந்து எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் உயர்த்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். And Lord, we pray as we are hearers of your word, we will also be doers. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதை செய்கிறவர்களாகவும் எங்களை நீர் மாற்றுவீராக. So that Lord, we will be blessed, we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Today I'm sharing from Luke chapter 11. இந்த காலை வேளையிலும் நம்முடைய செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 11ஆம் அதிகாரம். Is about prayer. அது ஜெபத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The title of my message is The Parable of the Persistent Friend at Midnight. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நள்ளிரவிலும் விடாமுயற்சியுள்ள நண்பரின் உவமை என்கிற தலைப்பிலே நான் பேச இருக்கிறேன். In Luke chapter 11 verse 1 to 4, Jesus taught his disciples to pray. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 to 4 வரை உள்ள வசனங்களிலே சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Verse 1 says that Jesus was praying at a certain place and the disciples waited for him to finish praying, and then they asked Jesus, Lord, teach us to pray as John also taught his disciples. இயேசு ஒரு இடத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் ஜெபம் முடிகிற வரைக்கும் அங்கே காத்திருந்து அவர் ஜெபத்தை முடித்து வந்த பிறகு அவரிடத்திலே போய் எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டார்கள். So in response to their request, Jesus gave them a model prayer which we call the Lord's Prayer. அவர்கள் அப்படி ஜெபிக்கிறதற்கு கற்றுத்தாரும் என்று கேட்டபடினாலே அந்த பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். We have finished verse 1. Go to the next. Okay, this is the Lord's Prayer, and I would like you to recite this prayer together with Sister Jyoti. இந்த பரலோக மண்டல ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் சொல்லும்படியாய் நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அதற்கு அவர், நீங்களும் சேர்த்து சொல்லுங்க. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். So after this, the Lord's Prayer, Jesus told them a parable. இந்த பரமண்டல ஜெபத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிறகு அவர்களோடு ஒரு உவமையை அவர் பேசினார். A parable is a short story taken from everyday life, but has a spiritual lesson. அன்றாட வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்ட இந்த கதையிலே இருந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Okay, Sister Jyoti will read this parable. Is from verse 5 to verse 8. இந்த வேளையிலும் 5 to 8 வரைக்கும் அந்த என்ன உவமை என்கிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே,
கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருந்ததின் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறதின் நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். So actually I like Tamil service here. Most of you bring your Bible or you open your phone to look at the Bible. தமிழ் ஆராதனையே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க, ஃபோன்லேயும் அந்த பைபிள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். So you see that after verse 8 in your Bible, from verse 9 to 13, Jesus continued to teach on prayer. அந்த 8ஆம் வசனத்துக்கு பிறகு 9லிருந்து 13 வரை உள்ள வசனங்களையும் இயேசு தொடர்ந்து சீஷர்களுக்கு ஜெபத்தை குறித்து தான் கற்றுக் கொடுக்கிறார். So from verse 1 to 4, Jesus taught about prayer. 1லிருந்து 4 வரைக்கும் ஜெபத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். In the middle section, he gave us this parable. அதுக்கு நடு பக்கத்துல இந்த ஓமையை அவர்களுக்கு சொன்னார். So after that, he continued on with teaching on prayer. அதற்கு பின்பதாக நம்ம பார்க்கும்போது ஜெபத்தை குறித்து அவர்களுக்கு போதித்தார். So we see that this parable is locked in between two passages that Jesus is teaching about prayer. இரண்டு பக்திகளை நம்ம பார்க்கும்போது ஜெபத்தை குறித்து தான் அவர் சீஷர்களுக்கு போதித்திருக்கிறார். So it is reasonable to say that Jesus used this parable to teach on prayer. இந்த ஓமையானது அந்த ஜெபத்தை அவர்களுக்கு போதிப்பதற்கு கண்டிப்பாக அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, பிரயோஜனமாக தான் இருக்கிறது. Jesus doesn't say just teach prayer, then he jumped to another topic, like example teaching about hospitality to visitors, and then return back to prayer. எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னு சொன்னா வர்றவங்களை உபசரிக்கிற அந்த உபசாரத்திலே நம்ம இருந்துட்டு டக்குன்னு போய் பிரேயருக்கு நம்ம போற மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை குறித்து சொல்லிவிட்டு உடனடியாக ஓமையை குறித்து பேசுகிறார். So from verse 1 to verse 13, Jesus was teaching about prayer. மொத்தத்துல நம்ம பார்த்தா 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வரைக்கும் ஜெபத்தை பத்தி தான் அவர் பேசுறார். So this prayer is teaching us about prayer. இந்த ஜெபம் is teaching us about prayer. இந்த ஜெபமும் இந்த ஓமையும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The parable is very short, verse 5, 6, 7, 8, just 4 verses. அந்த ஓமையானது அங்க வெறும் 3 வசனங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, 5, 6, 7, 8. Today I want to concentrate on this parable because it teaches us how to pray. நான் இந்த வேளையில் அந்த ஓமைக்கு மேல தான் நான் என்னுடைய கவனத்தை செலுத்தி உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன் என்று சொன்னால் அந்த பிரேயரை குறித்து ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 5 part A. 5ஆம் வசனம் முதல் பகுதியை நாம் பார்க்கும்போது, Then Jesus said to them, suppose you have a friend and you go to him at midnight. அங்க 5ஆம் வசனத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். You see the man in the picture? அந்த படத்தை நீங்க பார்க்கறீங்களா? ஒரு மனுஷன் இந்த படத்துல இருக்கிறது. He has a friend who has come to his house from a long journey and it is already midnight. ஒரு நடு ராத்திரியிலே வெகு தூரம் பிரயாணம் பண்ணி வந்த ஒரு நண்பனை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். He is very happy to see his friend. அவன் நண்பரை பார்க்கிறதுக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு வருகிறான். But he can see that his friend is feeling tired, dirty and hungry. அங்க வருகிற அந்த நண்பனானவன் பசியோடும் மிகவும் களைப்போடு கூட அங்கே வருகிறான். He welcomed his friend warmly and carry his bag to the house and direct him to the guest room. அந்த சிநேகிதனானவன் அவனை அன்போடு கூட உபசரித்து அவனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் அவனே எடுத்துக்கொண்டு அங்கே உபசரிக்கிறவருடைய அறையை அவனுக்கு காண்பிக்கிறான். Then his friend went to take his bath. அவன் அங்கே போய் அங்கே குளித்துக் கொள்கிறான். But this man quickly sneaks out of his house and hurries to another friend's house in the neighborhood. இந்த நண்பன் என்ன பண்றான்? இவன்கிட்ட ஆகாரம் இல்லாதபடினால பக்கத்துல இருக்கிற சிநேகிதன் வீட்டுக்கு ஓடி போகிறான்.
You must be wondering why he doesn't stay at home to entertain his friend. உங்களுக்கு ஒருவேளை ஆச்சரியமா இருக்கு, அவன் உட்கார்ந்து அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் அவன் நண்பனை விட்டுட்டு வெளியே போனான்? Instead, he goes to another friend's house and it is already midnight. இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான், அதுவும் நடுராத்திரியில போறான். The next verse. அடுத்த வசனத்தை நான் பார்க்கும் Verse 5b and verse 6. அந்த 5வது வசனத்தின் பின்பகுதியும் 6வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, upon reaching his friend's house, he begins to call out loudly. அவன் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சத்தம் போட்டு அவனை கூப்பிடுறான். Friend, let me 3 loaves of bread. அவன் போய் சொல்றான், நண்பனே எனக்கு ஒரு 3 அப்பம் கொடு. Verse 6, a friend of mine on the journey has come to me and I have no food to offer him. அவன் சொல்றான், என்னுடைய சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமா வந்திருக்கான், என்கிட்ட ஒரு ஆகாரமும் கிடையாது, ஆகவே நீ எனக்கு ஒரு 3 அப்பத்தை கடனா கொடு அப்படின்னு கேட்கிறான். Now you know why he goes out late after midnight. இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த நடுராத்திரியா இருந்தாலும் எதுக்கு அவன் வெளியே போனான் என்று சொல்லி? Leaving his friend alone at home. அவன் ஃப்ரெண்டை அவன் வீட்டில் தனியா விட்டுட்டு இவன் வெளியே போயிருக்கான். He goes to another friend's house to borrow bread. அடுத்த வீட்டுக்கு போய் இவனுக்கு ஆகாரம் கடன் வாங்குறதுக்காக போயிருக்கிறான். Because he has no bread in his house. ஏன்னு சொன்னா அவனுக்கு வீட்டில் ஆகாரம் இல்லை. And he told his friend that he need 3 loaves of bread to set before his guests. அவனுடைய விருந்தாளிக்கு வைக்கிறதுக்காக 3 அப்பங்களை கேட்கிறான். Now you may wonder why he takes such great trouble to go out at midnight to get bread. உங்களுக்கு ஒருவேளை தோணும், நடுராத்திரி போய் எதுக்கு அவனோட நண்பனை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணும்? Maybe you think, just make Milo give some biscuits. After all, late at night already, right? நீங்க ஒருவேளை நம்ம நினைக்க கூட நடுராத்திரி தானே, ஒரு மைலாவை கலக்கி 2 பிஸ்கட்டை கொடுத்தா போதுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். Nowadays, we also for health's sake, we say that don't eat supper before sleep. நம்ம இப்பொழுது நம்மளுடைய உடல் நலனை கருதி நம்ம சொல்றோம், நடுராத்திரி சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி. Or perhaps he could just pretend that his friend is not hungry. அது எல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது, அவனுக்கு அவன் நண்பன் பசியா இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு பெரிய கவலையா இருக்கு. He could just tell his friend, good night, good sleep. Tomorrow morning 7 o'clock we shall have breakfast. அவர்களை சொல்லிருக்க உடனே நடுராத்திரி ஆயிடுச்சுடா, நீ குளிச்சுட்டு போய் படுத்து தூங்கு, நாளை காலையில உனக்கு நான் காலை ஆகாரம் கொடுக்குறேன் ஒருவேளை சொல்லியிருக்கலாம். Then he quickly close the door and goes to his own room. ஓடி போய் அவனுக்கு ரூமுக்குள்ள போய் கதவை மூடிட்டு அவன் என்ன செய்திருக்கலாம், படுத்திருக்கலாம். So he doesn't need to care whether his friend is hungry, cannot sleep, and will just see him in the morning. அவன் அதெல்லாம் யோசித்து பார்க்கல, அவன் பசி இருக்குமா இல்லையா அப்படின்னு எல்லாம் அவன் யோசித்து பார்த்திருக்கான். We must understand 2 things. நம்ம இந்த இடத்துல 2 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Firstly, is because of cultural practice. முதலாவது கலாச்சாரத்தை குறித்து நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். In Middle East culture, during Jesus' time at that place, is a shameful thing if you do not show hospitality. அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை நம்ம சரியா உபசரிக்கலைன்னா அது பாவமாக அங்கே கருதப்படுகிறது. Hospitality is the act of being friendly and welcoming to guests, to visitors, and even strangers. வழிபோக்கர்களையும் வர்றவங்களையும் நம்ம அந்த உபசரிப்பை சரியா கொடுத்து அவங்களை உபசரிக்க வேண்டும் என்பது கடமையாக அங்கே சொல்லப்படுகிறது. It means that you entertain your guests, you provide bed to sleep and food to eat. அது என்ன செய்யணும்னா வர்றவங்களுக்கு நம்ம அறை கொடுக்கணும், நம்ம படுக்க கொடுக்கணும், அவங்களுக்கு ஆகாரமும் நம்ம கொடுக்கணும். Food for the human and also for the animal they rode on to come to your house. வழிபோக்கனா வர்றவனுக்கு அவனுக்கு மட்டும் ஆகாரம் கொடுத்தா பத்தாது, அவன் ஏதாவது விலங்குகளை கூட்டிட்டு வந்தான், ஒட்டகம் அப்படி கூட்டிட்டு வந்தானா அதுக்கும் நம்ம என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். In the stories we have in the Bible we have stories of Lot and an old man in Judges chapter 19.
Genesis 19 and Judges 19, that we see they show hospitality to strangers. நியாயாதிபதிகள் 19லயும் ஆதியாகமம் 19லயும் இப்படி வருகிற வழிபோக்கர்களை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அங்கே சொல்லி இருக்கிறது ஏற்கனவே. And their neighbors know about the visitor that has come to their house. பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும் வீட்டுக்கு யாரோ ஒரு விருந்தாளி வந்திருக்கான் என்று சொல்லி. And these neighbors were actually what we call gays or homosexuals. இந்த லோத்துடைய கதையில நம்ம பார்த்திருக்கோம். அந்த பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது ஓரின சேர்க்கையில ஈடுபடுறவங்களாக இருந்தார்கள். So Lot and this old man who show hospitality, they told them, please don't do this, but you can take my virgin daughter, you can take the woman in the house to do what you want. அந்த லோத் என்ன சொன்னான்னா, என் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளியை நீ ஒன்றும் செய்யாத, அதுக்கு பகரமா என் வீட்டில் 2 வாலிப பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள நான் உனக்கு தர்றேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ என்று சொன்னான். So to show hospitality is something very great. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்றோம்னா, உபசரிப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் புரிந்து கொள்கிறோம். சொந்த பிள்ளையை கூட கொடுப்பான், ஆனா விருந்தாளியை என்ன செய்ய மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இங்க சொல்லப்படுகிறது. If you fail to do that, means you shame your face. நீங்க அப்படி சரியா செய்யல அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஒரு கேவலமான ஒன்றாக இருக்கிறது. Number 2, why he needs to go to his friend's house to borrow bread. இரண்டாவது அவன் ஏன் போய் பக்கத்து வீட்டுல அந்த ஆகார கடை வாங்கணும்? In olden days, families cooked just sufficient food for that day. பழைய காலங்கள்ல அவங்களுக்கு தேவைக்கு மட்டும்தான் அந்த நேரத்துக்கு அவங்க சமைப்பாங்க. Due to limited resources or because they do not have refrigerators to store leftovers. ஒருவேளை ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கலாம், அல்லது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஆகாரமே அந்த வேளை அவங்க சாப்பிடுறதுக்கு மட்டுமா கூட இருக்கலாம். Not like nowadays we can go to 24 hours mama shop or we can go to KK supermarket nearby. இந்த காலத்துல நம்ம 24 மணி நேரம் என்னது இருக்கு, ரெஸ்டாரண்ட் ஓடிட்டு இருக்கு, சூப்பர் மார்க்கெட் போலாம், 7-Eleven போலாம், எங்க வேணா போய் வச்சிடலாம், சாப்பாடு வாங்கி கொள்ளலாம். So in this story, in order to save himself from the sinful situation before his friend, he must go out and borrow food from another friend. இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவன் செய்ய விரும்பாததுனால அவன் என்ன பண்ணான்னா, போய் அடுத்த வீட்டுல பொய்யாத கடன் வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும் என்று சொல்லி அவன் நினைத்தான். But he doesn't go to any other friend but one particular friend. அவன் வேற எந்த நண்பரிடத்திலையும் போகல, அவனுக்கு நெருங்கின ஒரு சிநேகிதன் இருந்தான், அவன்கிட்ட அவன் போனான். Because he knows very well that only this friend will always have extra bread to spare. அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது இந்த சிநேகிதன்கிட்ட மட்டும்தான் தேவைக்கு மிஞ்சி உணவுகள் அங்க அவன் வீட்டில் இருக்கும் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். Anytime, even if it is past midnight. எந்த நடுராத்திரி போனாலும் அவன் வீட்டில் ஆகாரம் இருக்கும். Okay, when he reaches his friend's house, he begin to call out. அவங்க வீட்டில் போய் அந்த நண்பனை கூப்பிடுறான். Because the wording block the picture you can't see, so he is actually shouting out to his friend. அவன் அந்த படத்துல நம்ம அந்த ஆளு மறந்திருக்கிறான், அவன் அங்க போய் அந்த நண்பன் வீட்டுல போய் சத்தம் போட்டு கூப்பிடுறான். And he is smart to call his friend. அவன் அங்க போய் எப்படி கூப்பிடுறானா, நண்பனே, சிநேகிதனே அப்படின்னு கூப்பிடுறான். He is reminding his friend that they have a special relationship and so he must help him. அதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு நல்ல நெருக்கமான ஒரு உறவு இருந்திருக்கு. Then he states his reason for coming. அதுக்கப்புறம் தான் அவன் எதுக்காக வந்தான் அப்படிங்கிற அந்த காரணத்தை அவனுக்கு சொல்றான். Lend me 3 loaves of bread. எனக்கு ஒரு 3 அப்பம் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். He did not say give me, but he said lend me. அவன் எனக்கு சும்மா கொடுன்னு கேட்கல, கடனாக கொடு அப்படின்னு கேக்குறான். And he gave his reason. I have no food to serve my friend who has come from a long journey. வழிபோக்கனாய் வந்த என்னுடைய நண்பருக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு ஆகாரம் இல்லை, ஆகவே நீ தா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். He believes his reason is legitimate and he has the right to ask.
அவன் நினைச்சான் நம்ம அப்படி போய் கேட்கறது சரிதான் அப்படின்னு சொல்லி நினைச்சான். He asked without feeling any shame. அவன் வந்து He asked without feeling any shame. அவன் எந்த வெட்கமும் படாம கேட்கறான் பாருங்க. I'm just thinking, if he shout so loud, other neighbors all will hear also, right? இவன் ஒருவேளை சத்தம் போட்டு கேட்டா பக்கத்துல இருக்கணும் கூட தெரியும், பிச்சைக்காரன் மாதிரி ராத்திரி போய் கேட்டுட்டு நிக்கான்னு நினைப்பான். And neighbors will be talking, ஐயோ no bread, oh. பக்கத்துல சொல்லிட்டு இவங்க வீட்டுல ஆகாரமே இல்லையாடா அப்படின்னு கூட என்ன செய்வாங்க, பேசுவாங்க. Verse 7. 7வது வசனம் அங்க என்ன சொல்லுகிறது? And suppose the one inside answers, don't bother me, the door is already locked and my children and I are in bed. I can't get up and give you anything. அந்த 7ஆம் வசனத்துல அந்த வீட்டுக்குள்ள இருந்தவன் என்ன சொல்றான்? வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதித்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். Is his friend still asleep? உண்மையிலே அவன் நண்பன் தூங்கிட்டானா? No, he is awakened by his friend outside. இல்ல, அவன் நண்பன் வெளியே நிக்கிறது அவனுக்கு தெரியுது இல்லையா? He rises from the bed, opens the window a little bit, and he shouts back. அவன் எழுந்து கதவை திறந்து நண்பனுக்கு பதில் சொல்லிட்டே சொல்றான், நான் என்ன செஞ்சுட்டேன், தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். Oi, apa sahaja you buat bising? Why are you making noise? அவன் கேட்டான், எதுக்குடா வெளியே இருந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். Don't you know what time it is now? உனக்கு இந்த நேரம் என்னன்னு தெரியாதாடா? Don't bother me, the door is already locked. என்ன தொந்தரவு பண்ணாத, கதவை பூட்டியாச்சு. We are asleep. நாங்கள can't get up to give you anything. நாங்களாம் தூங்கியாச்சு, தூக்கத்துல இருந்து எழுப்பியெல்லாம் உனக்கு தர முடியாது. His friend is telling him clearly, go away, I won't give you anything. நீ போடா, உனக்கு ஒண்ணும் தர முடியாது, போ அப்படின்னு சொல்றான். Does the man outside feel very bad for disturbing his friend, waking him up at such an hour? அவன் வெளியே நின்று கேட்டுட்டே நிக்கிறவன் அவன் நண்பனை எழுப்புனதை குறித்து அவன் வருத்தப்பட்டானா? Does he begin to apologize to his friend? Sorry to disturb you. Please go back to sleep. Good night. Bye bye. அவன் அவனை பார்த்து சரி பரவாயில்லடா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, போ படுக்கைக்கு போ அப்படின்னு சொன்னானா? And then he turned back and very sad, looked down, he walked home. அவன் அப்படியே கையில தலையை போட்டுச்சு அப்படியே வீட்டுக்கு போயிட்டான். No, he didn't do that. அவன் அப்படி செய்யல. He even come nearer to the door. அவன் கதவுக்கு பக்கத்துல கூட வரல. And he started to bang on the door. கதவை போட்டு நல்லா அடிச்சு தட்டுறான். Friend, lend me 3 loaves of bread. ஏய் நான் ஸ்ரீங்கா, எழுப்பி எனக்கு 3 அப்பத்தா அப்படின்னு கேக்குறான். This is very urgent. இது ரொம்ப எனக்கு அத்தியாவசிய தேவையா இருக்கு. His friend pulled up his blanket and tried to close his ears and ignore his plea. அவன் ஒரு பெட்ஷீட் எடுத்து தலைவலியை மூடிட்டு என்னத்தையோ கத்திட்டு போடான்னு தூங்க ஆரம்பிச்சிட்டான். Verse 8, part A. ஆனா 8வது வசனம் என்ன சொல்லுது? I tell you, even though he will not get up and give you the bread because of friendship, ஒருவேளை அவன் சிநேகிதனா இருக்கிறதுனால எழுப்பி அவனுக்கு கொடுக்கணும்னு அவன் நினைக்காட்டாலும், he will not give you even though you are his friend. அவன் கேட்கறதுனால அவனுக்கு கொடுக்காட்டாலும். Verse 8b. 8ஆம் வசனம் கடைசி பாகம் இப்படியாக சொல்லுகிறது. Yet because of your shameless audacity, he will surely get up and give you as much as you need. இங்கிலீஷ்ல வந்து வெட்கப்படாமல் போட்டிருக்கு, சேம்லெஸ் போட்டிருக்காங்க. நமக்கு தமிழ்ல அப்படி இல்லை. தமிழ்ல நமக்கு எப்படி போட்டிருக்குன்னா, தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறதின் நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். Jesus says that he will not give you although you are his friend, but because of your shameless audacity, he will surely get up and give you what you ask for. என்ன அர்த்தம்னா, அவன் அந்த ராத்திரியிலே போய் நின்று பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கேட்பான்னு கூட நினைக்காம வெட்கப்படாம தைரியமா சத்தம் போட்டு கேட்கிறான்.
அதுக்காகவாவது இந்த நன்மை எழுந்திருந்து அவனுக்கு என்ன செய்வான், அதை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. Shameless audacity means boldness, which is literally shameless. அந்த 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இங்கிலீஷ்ல வந்து வேற மாதிரி இருக்கு. வெட்கம் துணிச்சல் 2 வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க என்ன சொல்லுதுன்னா, தைரியமா வெட்கம் இல்லாம அவன் நெகட்டிவா திங்க் பண்ணாம அவன் போய் கேட்டனால அவனுக்கு என்ன செய்யப்படுது, அங்கே ஆகாரம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. In Bahasa Malaysia, it has peribahasa muka tebal. பாச மலையில ஏதோ போட்டிருக்கோம் மூக்கத்தவன், என்ன பாத்தீங்கன்னா We have thick face skin. அப்படி முகத்தை வந்து கண்டினியூவா வைக்காம Means that you are not ashamed. வெக்கவே கிடையாது, வெக்கவே படாம போய் கேட்கறது. He is not afraid or feel ashamed if neighbors hear about his problem. அவனுக்கு பிரச்சனையை பத்தி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுருவானேன்னு சொல்லிலாம் அவன் என்ன செய்யல, வெக்கப்படல. Though they criticize him, laugh at him, or even curse him, because all the neighbors also awaken. இவன் ராத்திரி போய் சத்தம் போடுறத பார்த்து பக்கத்துல இருக்க ஒருவேளை சபிச்சிருக்கலாம், அவனை இவனுக்கு ஆகாரமே இல்லாத ஏதாவது சொல்லி அவனை என்ன செய்திருக்கலாம், திட்ட கூட செய்திருக்கலாம். But this man know that he has a need. ஆனா இவனுக்கு என்னன்னா அவனுக்கு ஒரு தேவை இருக்கு. And he knows that this friend, only this friend has the resources to meet his need. அவனுக்கு தெரியும் இந்த நண்பர்கிட்ட மட்டும்தான் என்னோட தேவை என்ன செய்யுது இருக்கு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சிருந்தான். So he will not give up and he will not be deterred by anything. அவன் அதை விட்டு கொடுக்கல, அதை பத்தி கவலைப்படல, போய் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், கேட்க ஆரம்பிச்சிட்டான். But he determined to keep asking without stopping. நிறுத்தாம அவன் சத்தம் போட்டு என்ன செய்துட்டே இருந்தான், கேட்டுக்கொண்டே இருந்தான். He asked and he knocked until his friend opened the door and bring out the bread to give to him. அவன் சிநேகிதன் எழுந்து கதவை திறந்து அந்த அப்பத்தை கொடுக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யல, விடலாம், எப்படி செய்துட்டு இருந்தான், கேட்டுக்கிட்டே இருந்தான். Can we see this before this? அடுத்தது நம்ம பார்க்கலாம். Before this? Before. Okay, you see, his friend not so happy, but he is so happy. He got what he asked for. நண்பனும் சந்தோஷமா கொண்டு வர, பக்கத்துல இருக்கிற ரொம்ப சந்தோஷம், எதை கேட்டாலும் அது என்ன செய்திருச்சு, கிடைச்சிருச்சு. As I said earlier, this parable teaches us about prayer. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த ஊமையானது ஜெபத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The man who asked for bread represent all of us. அந்த இந்த பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் அப்பம் கேட்டவன் நம்மளாக நம்ம என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். But does the man in the house represent God? அந்த வீட்ல அப்பம் கொடுக்கிறதுக்கு இருந்த ஸ்நேகிதனை வந்து நம்ம ஆண்டவராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். You see, this parable is quite similar to the parable of the persistent widow in Luke 18. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அந்த விடாம ஒரு விதவை வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தால அந்த ஓமையை போலதான் இந்த ஓமை இங்க சொல்லப்பட்டிருக்கு. There was a widow and she needed justice. She went to the judge and keep asking the judge to do something for her. ஒரு நியாயாதிபதியானவர் தனக்கு நீதி செய்யும்படியாக அந்த விதவை போய் டெய்லி அவனை தொந்தரப்படுத்திக் கொண்டே இருந்தாள். The judge wouldn't bother about her, but she kept coming to him. அந்த நியாயாதிபதி அவளை குறித்து கவலைப்படாம இருந்தாலும் அவ டெய்லி போய் அவ கேட்டுக்கிட்டே இருந்தாள். But finally he said, she will wear me out. I better do something for her. அந்த நியாயாதிபதி கடைசியா சொன்னா, இவ என்ன தொந்தரப்படுத்தாம இருக்கிறதுக்கு இவளுக்கு ஏதாவது நான் செய்யட்டும் என்று சொன்னான். So that judge didn't represent God. அந்த நியாயாதிபதி ஆண்டவருக்கு சொல்ல முடியாது. In fact, Jesus called him the unjust judge. ஏன்னா அந்த நியாயாதிபதிக்கு என்ன சொல்லுன்னா, அநீதி உள்ள நியாயாதிபதி என்று அந்த வேதாங்கே சொல்கிறது. So when we read parable, we must pick up the point what Jesus wants to teach us. இந்த ஓமைகளிலே இருந்து நம்ம தியானிக்கும் போது இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நம்ம புரிந்து தியானித்து அந்த வார்த்தைகளை நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். So in Luke 18 it teaches about persistent faith in prayer. லூக்கா 18ஆம் அதிகாரம் தொடர்ந்து கச்சா பண்ணணும்னு சொல்லுவோம்ல நம்ம மலையில, அந்த மாதிரி கச்சா பண்ணி வாங்குறவங்களா நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் என்று சொல்லி லூக்கா 18 நமக்கு சொல்லி கொடுக்கிறது.
So this parable we looked into today, the parable of the persistent friend at midnight. இந்த ஓமையானது நடுராத்திரியிலே போய் தொந்தரவு பண்ணி வாங்குற ஒரு நண்பனுடைய ஒரு ஓமையாக அங்கே சொல்லப்படுகிறது. Does not teach us that God will turn a deaf ear to our prayers. இயேசு வந்து நம்முடைய ஜெபங்களை கேட்கிறதுக்கு தன்னுடைய காதுகளை அடைத்து கொண்டு இருக்கிறவராக அவர் இருக்கிறது இல்ல. But because we bother him again and again, then grudgingly he gave us what we asked for. நம்ம தொடர்ச்சியாக ஆண்டவரிடத்துல தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவர் அந்த உதவியை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். So the point to learn from this parable is found in verse 8. இந்த ஓமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பது அந்த 8ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 8. Before this. The point to learn here is found in 2 words in verse 8. இந்த 8ஆம் வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. Shameless audacity. நமக்கு இந்த தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வருந்தி கேட்கறது நிமித்தம் அவன் எழுந்து போய் அவனுக்கு என்ன செய்யறான் கொடுக்கறான். It means bold and without shame. அப்படின்னு சொன்னா வெட்கப்படாம தொடர்ந்து கேட்கறது, பிடிவாதமா கேட்கறது. This is not a negative but positive quality when you come to God in prayer. இதை வந்து நீங்க எதிர்மறையா எடுக்க கூடாது, அது நேர்மறையா எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவரிடத்துல நம்முடைய தேவையை என்ன செய்யணும், கேட்டுக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். God sees the seriousness of your faith in Him. நம்மளுடைய விசுவாசம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்குதுங்கிறத பார்த்து ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கிறார். So now we come to application. இப்படி நம்ம அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் உபயோகப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்க போகிறோம். Brothers and sisters, what is your need? சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் உங்களுடைய தேவை எதுவாக இருக்கிறது? Financial need, health need, உங்களுக்கு ஒருவேளை பண தேவையா அல்லது சுக தேவையா? peace of mind, injustice of unfair treatment, ஒருவேளை உங்களுக்கு சமாதானமா இல்லை எதிரையாவது நீதி கிடைக்கணுமா? bills to pay, எதுக்காவது நீங்க பில்லுக்காவது நீங்க பணம் பே பண்ணணுமா? You know what is your need. உங்களுடைய தேவை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். From this parable we can learn 3 things. இந்த ஓமையிலிருந்து 3 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். When you have a need, உங்களுக்கு தேவையோடு நீங்க இருக்கும் பொழுது, number 1, முதலாவது என்னன்னு சொன்னா, come to your heavenly Father. உங்க பரலோக தகப்பனிடத்துல நீங்க வாங்க. That man goes to his friend. அந்த மனுஷன் அந்த நான் பார்க்கும்போது அந்த ஸ்நேகிதன் இன்னொரு ஸ்நேகிதனிடத்துக்கு போனான். When you have a need, you don't go first to relatives, to friends or to church members. உங்களுக்கு எப்பமா தேவை வரும்போது நீங்க உங்க சொந்த பந்தங்ககிட்டயோ உங்க நண்பர்கிட்டயோ உங்க சபையில இருக்கிற விசுவாசிகளிடத்திலயோ போகாதீங்க. But you come to God first and pray to Him. முதலாவது ஆண்டவரிடத்துல வந்து நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. In the Lord's Prayer, Jesus teaches us to approach God. இந்த பரமண்டல ஜெபத்திலே ஆண்டவர் வந்து அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். And God is more than a friend. He said, "Our Father in heaven." ஆண்டவர் வந்து நம்முடைய நண்பரை பார்க்கல பெரியவர். நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அளவுக்கு அவர் நமக்கு உரிமையானவர். And Matthew chapter 6, Jesus told us in 2 verses, verse 8 and verse 32, that our Father knows what is our need even before we ask Him. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். So when you have a need, first come to God. ஆகவே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் முதலாவது வாருங்கள். Number 2, know that your heavenly Father has all the resources. உங்களுக்கு இரண்டாவது தெரிந்திருக்க வேண்டியது என்ன? நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் எல்லா தேவைகளையும் உடைய ஒருவர் என்று சொன்னால் அது நம்முடைய பரலோக தகப்பனாக இருக்கிறார். In the parable, the man approached only one particular friend whom he knows for sure
that this friend has the resources to meet his need. இந்த ஓமையில நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? அந்த நண்பனுக்கு அவ்வளோ பேர் இருந்தாலும் அவனுக்கு தெரியும் இந்த நண்பன் கிட்ட தான் என்னுடைய தேவை என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். He doesn't go to different houses, ask you have, go to the next one, ask, but he knows who has the resources to meet his need. ஒவ்வொரு வீட்லயா போய் தட்டி தட்டி இருக்கான்னு கேட்கல, ஆனா அவனுக்கு தெரியும் இவன் வீட்டுக்கு போனா கிடைக்கும்னு சொல்லி கரெக்டா அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் அவன் போகிறான். Your Father in heaven has all the resources to meet your need. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரம தகப்பன் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்று உடையவராக இருக்கிறார். Psalm 24 verse 1 says that the earth is the Lord's and everything in it. வேதம் சொல்லுகிறது அங்கே God has all the resources to meet your need. ஆமா, அது ஆகாய் 2:8 சங்கீதம் 50:10 நம்ம பார்க்கும்போது எல்லா தேவைகளும் ஆண்டவரிடத்திலே அங்கே என்ன செய்கிறது இருக்கிறது. Haggai chapter 2 verse 8 says, the silver is mine and the gold is mine, declares the Lord God. ஆகாய் 2:8 சொல்கிறது வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Silver and gold talk about money, right? வெள்ளியும் பொன்னும் நமக்கு என்ன கிடைக்கிறது? காசு கொடுக்கும் இல்லையா? So God said they belong to him and you go and ask money from him. ஆகவே ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் என்கிடத்துல இருக்கு, நீ வந்து என்கிடத்துல கேட்டு உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள என்று சொல்றார். If he show you how to get the money, then you go to do it in his way. நீங்க போய் அவர்கிட்ட நீங்க சொல்லும்போது அவர் எந்த வழியில உங்களுக்கு அதை தர முடியுமோ அந்த வழியில அதை உங்களுக்கு கொடுப்பார். God has used me to bless people in different ways. என்ன ஆண்டவர் வந்து ஜனங்களுக்கு பல விதத்தில் உபயோகம் உள்ளவராக வைத்திருக்கிறார். Whether to get study grant or scholarship for their children, யாருக்காவது படிப்போ ஸ்காலர்ஷிப்போ வேணும்னு சொல்லி சொன்னா, whether to repair their broken down house, ஒருவேளை அவங்க வீடுகள் எல்லாம் உடைபட்டு கிடந்தா, or even to recently get a motorized wheelchair for OKU. அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு அந்த வீல் சேர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா கூட so God can provide. ஆண்டவர் வந்து அதை செய்ய முடியும். I'm just a channel, I never come out even 1 cent. நான் என்னோட காசு எடுத்து இப்படிப்பட்டவங்களுக்கு செய்யல, ஆனா ஆண்டவர் என்னை ஒரு வாய்க்காலாக அவர்களுக்காக உபயோகப்படுத்துகிறார். Psalms 50 verse 10 say, for every animal of the forest is mine and the cattle on 1,000 hills. சங்கீதம் 50:10 சொல்லுது சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் என்று சொல்கிறார். Last time they used animal for sacrifice. பழைய காலங்களிலே விலங்குகளை அவர்கள் அந்த பலிக்காக உபயோகப்படுத்தினார்கள். And what you want to give sacrifice to God actually also comes from God first. முதலாவது ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்னு சொன்னா அந்த மிருகமும் எங்க இருந்து தான் வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருகிறது. Friends can help us a few times, they cannot help us all the time. ஒருவேளை நமக்கு நண்பர்கள் ஒரு தடவை 2 தடவை உதவி செய்யலாம், எல்லா நேரமும் அவங்களால எதுவும் செய்ய முடியாது. Moreover, they are limited in their resources even if they are willing to help us. அவங்க நமக்கு தரணும்னா கூட அவங்களுக்குமே கொஞ்சம் தேவைக்கு தான் இருக்கும் இல்லையா? மிதமிஞ்சி அவங்க கிட்ட இருக்கிறது முடியாது. Note that this parable doesn't teach us to go and borrow from friends whenever we have needs. இந்த உண்மையானது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் போய் நண்பர்கிட்ட போய் கடன் வாங்குன்னு சொல்லி தரல. When we borrow from friends, we have to pay back to them. நம்ம கடனா நண்பர்கிட்ட இருந்து வாங்கினா திருப்பி அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். Romans 13:8 say, owe no man anything except to love one another. Sorry, Sister Romans 13:8. Shall I read? Owe no one anything except love. Romans 13:8. 13:8. Okay. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். The man in the parable said, lend me 3 loaves. இந்த உண்மையிலே நமக்கு என்ன தெரிகிறது? 3 அப்ப கடனாக வாங்குகிறான்.
அர்த்தம் என்ன? திருப்பி அந்த கடனை அவனுக்கு என்ன செய்யணும்? செலுத்தணும். But when we come to God, we don't have to say, lend me what we need. நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, அதை கடனா தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டாம். We ask and we will receive. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். We don't have to pay back to God. நம்ம ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் கிடையாது. Isn't that good? சரிதானே? திருப்பி கொடுக்க வேண்டாம். What we do, we give thanks to God, we rejoice, and we give testimony to glorify God. நம்ம என்ன செய்யறோம்? அதை வாங்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சந்தோஷப்பட்டு சாட்சி சொல்றோம். அவ்வளவுதான். Our testimonies not only glorify God, but also encourage one another in the faith. நம்ம அந்த சாட்சியை நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது அது மற்றவர்களுக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறது, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறது. அது. Okay, point number 3, you will not be humiliated but be rewarded. மூன்றாவதாக நாம் அங்கே பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? நீங்கள் அவமானப்படுத்தப்பட மாட்டீர்கள், ஆனால் உங்கள் தந்தையால் நீங்கள் வெகுமதியை பெறுவீர்கள். Isaiah 54 verse 4 part 8. ஏசாயா 54:4 இப்படியாக சொல்கிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. God promised you that you will not be put to shame or you will be humiliated. ஆண்டவர் நமக்கு அங்கே வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், நீ வெட்கப்பட மாட்டாய், நீ நாண மாட்டாய் என்று சொல்கிறார். God will not turn you away. ஆண்டவர் ஒரு நாள் அப்படி அதை மாற்றி திருப்புறவர் அல்ல. Like the friend in the house told him, go away, I have nothing to give you. அந்த நண்பன் அவனை பார்த்து, போ, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு, we can approach God our Father in our prayer closet. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் போய் அப்பா என்கிற உரிமையோடு கூட நாம் இன்று கேட்க முடியும். Matthew chapter 6 verse 6. மத்தேயு 6:6 இப்படியாக சொல்கிறது, but when you pray, go into your room, close the door and pray to your Father who is unseen. Then your Father who sees what is done in secret will reward you. இந்த 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். You see, it's so wonderful we can come before God and ask him anything in privacy. நம்ம ஜெபத்துல ஆண்டவரிடத்துல போய் நம்ம கேட்கும்போது தனிப்பட்ட விதத்துல என்ன வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்? கேட்கலாம். You can lay out your need before God. You can pour your heart out to God. நீங்க முழங்கால போட்டு ஆண்டவருக்கு முன்னதாக நிற்கும்போது உங்களுடைய இதயத்தை முழுமையாக நீங்க ஆண்டவரிடத்திலே ஊற்ற முடியும். Even with tears or loud wailing. உங்களோட சத்தம் போட்டு அழலாம், இல்ல கண்ணில கண்ணீர் அப்படியே ஊற்றிக்கிட்டே நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க முடியும். No one is beside you. No one sees and hears what you are praying to judge you. நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல யாராவது அதை கேட்டு உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. But Jesus tells us that the Father who sees what is done in secret will reward you openly. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? அந்தரங்கத்துல நீங்க பண்ணுகிற ஜெபத்துக்கு வெளியரங்கமாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. God's throne room is open 24/7. God's throne room is open 24/7. ஆண்டவருடைய அந்த கதவானது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வாரத்துல அது திறந்தே இருக்கிறது. You are always welcome to approach him anytime. நீங்க எப்போ வேணாலும் நீங்க போய் ஆண்டவர்ட்ட என்ன செய்யலாம்? கேட்க முடியும். Even past midnight when you struggle to sleep because you worry about your problem. உங்களுடைய பிரச்சனையை நினைத்து நீங்க நடுராத்திரி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, our Father welcome his children to come to him and ask him. ஆண்டவர் வந்து உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். அந்த நேரத்துல நீங்க போய் ஆண்டவரிடத்துல கேட்க முடியும். His pleasure is to answer their prayer. அவருக்கு நமக்கு பதில் கொடுக்கிறது தான் அவருடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது. And God wants us to ask boldly without shame. வெட்கப்படாம ஆண்டவரிடத்துல கேட்கணும் அப்படின்னா ஆண்டவர் விரும்புறாரு. If you were pressing to pray, God will surely arise and give you as much as you need. நீங்க ஆண்டவரிடத்துல அப்படி கேட்டீங்கன்னா நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. After you pray, expect God to answer. நீங்க ஜெபித்த பிறகு அதுக்கு பதில் கிடைக்கிறது என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். Many a times we
expect God to answer according to our expectation. நம்ம ஜெபித்துட்டு என்ன நினைக்கிறோம்னா நம்ம விரும்புறபடி ஆண்டவர் பதில் கொடுக்கணும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். So when God has answered, we still waiting for the answer because we think there's not the answer. நம்ம ஜெபித்துட்டே இருக்கிறோம், பதில் வரல அப்படின்னு நினைச்சோம், நம்ம நினைக்கிறோம் ஓகே இனி பதில் வராது போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். We need to be open that God can answer us in 3 ways. நம்ம ஆண்டவர் நமக்கு 3 விதத்திலே நமக்கு பதில் கொடுக்க முடியும். His answer can be yes, no or wait. அவருடைய பதில் நம்ம ஜெபிக்கிற எல்லா காரியத்துக்கும் எப்படி பதில் இருக்கும்னா சரி தந்துறேன் தந்துருவாரு, சில நேரத்துல கிடையாதுன்னு சொல்லுவாரு, சில நேரத்துல வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாரு. Example, a child say, "Daddy, I want milk." The father quickly get up and make milk for him because he knows milk is good for his growth. ஒருவேளை ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல பால் கேட்டுச்சுன்னா தகப்பனுக்கு தெரியும் அந்த பால் அந்த பிள்ளைக்கு தேவை என்று சொல்லி. So the answer is yes. எனவே அந்த இடத்துல நம்ம yes போடலாம். But if the child have cough and cold and he asks for ice cream, the father will say, "No. Ice cream will make you more sick." ஒருவேளை நம்ம பிள்ளை சளி பிடிச்சி மூக்கு ஒழுகிட்டு இருக்கு, அந்த நேரத்துல எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு சொன்னா அப்பா கொடுப்பாரா? என்ன சொல்லுவாரு? கிடையாதுன்னு சொல்லிடுவாரு. So sometimes God's answer is no because we ask for the wrong thing, which is no good for us. சில நேரங்களில் நம்ம கேட்கறது நமக்கு கிடைக்காது, ஏன்னு சொன்னா அது நமக்கு நல்லது கிடையாதுங்கிறதுனால ஆண்டவர் தர மாட்டார். But if his child say is 15 years old, Kevin, how old are you? 14. Okay, and you go to your father, he said, "Pa, I want driving lesson. I want to take driving lesson." இப்போ 14 வயசு கால்வினுக்கு அவன் போய் ஜார்ஜ் பிரதர்ட்ட போய் அப்பா எனக்கு லைசென்ஸ் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறான். So the father judge will say, "Hey son, wait. You are not yet of age to take driving lesson and get to go for driving lesson and take up a license." நீ டிரைவிங் லைசென்ஸ் போய் கிளாஸுக்கு போய் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் வயசாகல, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். So the answer is wait. ஆகவே அந்த பதில் எப்படி வருதுன்னா காத்திருங்கள் அப்படின்னு வருது. So do you understand God can answer you yes, no or wait? ஓகே, நீங்க புரிந்து கொள்ளணும். நமக்கு ஜெபத்துக்கு சில நேரங்கள்ல ஆமன் பதில் வரும், இல்லன்னு பதில் வரும், காத்திருக்க சொல்லி பதில் வரும். To get a no or wait answer isn't necessarily a bad answer. ஆண்டவர் தரல அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒருவேளை அது தேவையில்லாத பதில் நம்ம எடுக்க முடியாது. If God say no, he has good reasons because he loves us. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறபடினால அது இல்லன்னு சொன்னதுக்கு ஒரு நல்ல காரணம் அங்க இருக்கும். Can we read Luke chapter 11 verse 9 to 13? நம்ம லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து நாம் வாசிக்க கேட்போம். From 9 to 13. ஓகே, 9 to 13. மேலும் ஓகே, லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவரும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். Okay, so verse 9, 10, வசனம் 9, 10, 11. 11. If your son asks for bread, will he give him a stone? நீங்க பிள்ளை அப்பம் கேட்டா கல்ல கொடுப்பீங்களா? You look at the contrast, bread and stone. நீங்க அந்த படத்துல பாருங்க, கல்லும் அப்பமும். Or he asks for a fish, will he give him a snake? நீங்க மீன் கேட்டா அவனுக்கு பாம்பை கொடுப்பீங்களா?
God is good and He will give good gifts to His children. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறபடினால தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் அவர் நல்லவைகளே கொடுக்கிறவராக இருக்கிறார். He will not give bad gifts to His ஒரு children. நாள் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கி அவர் செய்கிறதே இல்லை. When He says no, He has reason. அவர் இல்லைன்னு சொன்னார்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. If we ask for something that is not good or right for us, then of course He will say no. நமக்கு தர்றது அது நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவர் தரமாட்டேன்னு சொல்லிடுவார், இல்லைன்னு சொல்லுவார். Like example, if you smoke and you don't want to quit, God will not give you more if you are going to spend on buying more cigarettes and smoke more. நீங்க வந்து சிகரெட் குடிக்கிறது நல்லதில்லை அப்ப நீங்க யார்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்ன செய்ய மாட்டாரு, பணம் கொடுக்க மாட்டாரு. And if you have not been a good steward of what He has entrusted to you, He will not entrust you more. அவர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த வெள்ளியும் பொன்னையும் சரியா நம்ம உபயோகப்படுத்தல, அவர் நம்ம நம்பிக்கை வச்சு கொடுக்குறது நம்ம சரியா உபயோகப்படுத்தலன்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டார். He give you little to see whether you are faithful to handle that first. அவர் நமக்கு முதல்ல கொஞ்சமா தரும்போதே அந்த கொஞ்சத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா அப்படிங்கறத அவர் பார்க்கறாரு. If you are faithful, you are honest, then He will give you more and trust you more. நீங்க அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அவர் நம்ம மேல் நம்பிக்கை வைத்து இன்னும் அதிகமாக அவர் தருகிறவராக இருக்கிறார். Sometimes because of our little faith, we settle for small blessings. சில நேரங்கள்ல நம்ம வந்து சரியா செய்யாததுனால குறைந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாறி விடுகிறோம். Last time I was a young Christian and I settled for a small blessing. நான் இளம் விசுவாசியா இருக்கும்போது ஆண்டவருக்கு கொஞ்சம் தான் கொடுப்பேன். Is it okay I share with you a testimony? நான் ஒரு சாட்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாமா? My family was poor and after Form 6 I started to work. என்னுடைய குடும்பம் ஏழ்மையாக இருந்தபடினால நான் ஃபார்ம் 6 படித்த பிறகு வேலைக்கு போனேன். I wanted to help to support my family and I did not want to apply to university. என்னுடைய குடும்பத்துக்கு நான் உதவி செய்ய நினைத்தபடினால நான் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு நான் விரும்பவில்லை. I disobeyed my mother and I thought that she should understand. நான் எங்க அம்மாக்கு கீழ்ப்படியில அப்படியே நான் வேலைக்கு போயிட்டேன். But somehow last minute I decided to apply. கடைசி நிமிஷத்துல நான் அந்த யுனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணேன். But it was too late for me to buy an application form. எனக்கு அது கடைசியில நேரமா இருந்தபடினால அப்ளிகேஷன் வாங்குறது கடினமாக இருந்தது. That was 45 years ago. Last time no online application. இது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை சொல்றேன். ஆன்லைன்ல எல்லாம் அப்ப அப்ளிகேஷன் வாங்க முடியாது. A temporary colleague, she didn't qualify, so she sold me her form. கடைசி நிமிஷத்துல நான் வந்து தகுதி இல்லாதபடினால அந்த ஃபார்மை என்கிட்ட காட்டினாங்க. It was a pink form when I opened the envelope. நான் அதை திறந்து பார்க்கும்போது அது பிங்க் கலர்ல இருந்தது. Last time got different color form. பழைய காலத்துல அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே வித்தியாசமான கலர்ல இருக்கும். It was the wrong form, so I rushed to find another friend. அது தவறாக இருந்தபடினால என்னுடைய தோழியிடத்துல போய் நான் சரியான அப்ளிகேஷனை வாங்குவதற்காக நான் அங்கே போனேன். This friend also disqualified to apply. இவளும் வந்து அந்த அப்ளிகேஷன் போடுகிறதுக்கு தகுதி இல்லாதவளாக இருந்தாள். So she gave me her green form. அவ எனக்கு வந்து பச்சை கலர் ஃபார்ம் கொடுத்துட்டான். But she has filled up every page, so many pages, everything filled up. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நிறைய பக்கங்கள் அவ நிரப்பி இருந்தா. So I used liquid paper to erase everything and fill in my particulars and my results. எனக்கு வந்து அவ எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கு பிறகு என்னோட காரியங்கள் எல்லாம் அங்க நிரப்புறேன். Miraculously, my application was accepted because God opened the way for me. அதிசய பிரகாரமாக என்னுடைய அப்ளிகேஷன் ஆனது அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 6 months later, the admin office called up to me and gave me a new form to fill up again. 6 மாசத்துக்கு பிறகு அந்த ஹெச்ஆர்ல இருந்து என்னை கூப்பிட்டு வேற ஒரு புது ஃபார்மை கொடுத்து அதை நிரப்பும்படி சொன்னாங்க.
I think they couldn't stand the untidy form that I submitted. அது ரொம்ப நான் நிரப்பின ஃபார்ம் ஆனது ரொம்ப பார்க்க முடியாததாக இருந்தபடினால அவங்க புது ஃபார்மை கொடுத்து என்னை நிரப்ப சொன்னாங்க. So sometimes because of your little faith, you settle for small things. நம்மளுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கும்போது நம்ம சில காரியங்களை சின்னதாக நம்ம அங்கே இது பண்ணுறோம். But God wants to prepare you for greater things. ஆண்டவர் வந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் திட்டம் வைத்திருக்கிறார். So learn to pray. So we need to pray. ஜெபிக்கணும் நம்ம. Conclusion. கடைசியாக முடிவுரையாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன முடிவுரையாக நம்ம பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது உங்கள் பரலோக தகப்பனாகிய ஆண்டவரிடம் ஜெபத்தில் கேளுங்கள். அவர் அணுகுவதற்கு சரியானவர் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் தேவை பூர்த்தி செய்ய அவரிடம் எல்லா வளங்களும் உள்ளன. அதனால் வெட்கப்படாமல் தைரியமாக கேளுங்கள். உங்கள் விசுவாசத்திற்கும் விடாமுயற்சிக்கும் நீங்கள் வெகுமதியை பெறுவீர்கள். God has given us Jesus as a gift. ஆண்டவர் வந்து இயேசுவை நமக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். He is our savior. He saved us from our sins. அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். And God wants to give us a second gift. And that is the Holy Spirit. இரண்டாவது பரிசாக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Just now in verse 13 we read that if you then, though you are evil, know how to give good gifts to your children, how much more will your Father in heaven give the Holy Spirit to those who ask Him? அந்த 13ஆம் வசனத்திலே நான் பார்க்கும்போது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். If you have not been baptized with the Holy Spirit, I would like to pray for you, because one of the things that the Holy Spirit does is to help you in your prayers. பரிசுத்த ஆவியானவர் யாராவது நீங்க இங்க பெற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னு சொன்னா நம்முடைய ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ஜெபிப்பதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். Romans 8:26 and 27 says that Holy Spirit help us in our weakness. நம்ம ரோமர்கள் சுவிசேஷத்திலே ரோமர்கள் நிருபத்திலே நம்ம வாசிக்கும் போது நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். For we do not know how to pray as we ought, but the Holy Spirit intercede for us, even with words too deep, with groanings too deep for words. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் தெரியாமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாக்கு கடந்தாத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். So if you want to be baptized with the Holy Spirit with the initial evidence of speaking in tongues, you come to my right. உங்களுக்கு யாருக்காவது பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷை வளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்பினீங்கன்னா என்னுடைய வலது பக்கத்திலே வந்து நீங்க நில்லுங்க. And for those who have other needs, you want prayer, you come to the left side. வேற தேவைகளுக்காக நீங்க இருப்பீங்கன்னா நீங்க என்னுடைய இடது பக்கத்திலே வந்து நிற்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Just before this, we have a closing prayer first. Heavenly Father, we approach you now. இப்பொழுது நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி வருகிறோம். Knowing that you are God of all the earth and you have all the resources to meet our needs. ஆண்டவரே, பூமி அனைத்துக்கும் நீர் ஆண்டவராய் இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் உடையவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். Your word encouraged us to come to you. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உம்மிடத்திலே நாங்கள் வருவதற்கு எங்களை உற்சாகப்படுத்துகிறது. And to pray boldly without shame. ஆண்டவரே, வெட்கப்படாமல் உம்மிடத்திலே ஜெபிப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். We present our needs to you. எங்களுடைய தேவைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். And help us, especially at home, to go into our prayer closets and to bring our needs before you. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து வைக்கும் பொழுது, and Father, you who see in secret will reward us openly. ஆண்டவரே, அந்தரங்கத்தில் பார்க்கிற நீர் எங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் செய்கிறவராக இருக்கிறீர்.
Thank you, Jesus. In Jesus' name we pray. நன்றி இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.